ஹலோ மக்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி சுண்டைக்காய் பொரியல் பார்ப்போமா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சோம்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கிக்கிங்க. ஒரு வெங்காயம் போதும், சின்ன தக்காளி போதும். நறுக்கிக்கிட்டு அதில் போட்டு அப்படியே லைட்டாக வதங்க. தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆப்ஷனல் தான், பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள். இது 50 கிராம் எடுத்துக்கிட்டதுனால இந்த அளவு சொல்கிறேன், காரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம அதில் ஒரு பச்சை மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணலை. நல்லா கைவிடாமல் கொஞ்சம் வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காவை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் வதக்குங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, அது எண்ணெயிலே தான் வதங்க போகுது. ஏன்னா தக்காளியில் உங்களுக்கு தண்ணி இருக்கிறதுனால அது வதங்கிடும். நான் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா காய் வந்து வேகாது, சுண்டைக்காய்க்கு நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம்ல, அதனால் காய் வேகாது. அதனால் 2 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் திருவிட்டுறோம். இது சுகருக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது, ப்ளட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.